உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். உலகின் தலைசிறந்த செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல ஒரு பொன்மொழி என்னன்னா வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய விரலை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஸோ விரல் மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு டூலும் வேணும். ஸோ நம்ம என்ன மேஜிக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ பூண்டு தட்டு ஃபுல்லாக நல்ல பூண்டு, அப்புறம் தட்டு ஃபுல்லாக நல்லா பச்சை மிளகாய், அப்புறம் தட்டு ஃபுல்லாக நல்லா வெங்காயம், இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக எப்படி ஒரே நிமிஷத்தில் பண்ணுறது அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டூல் என்னென்னா புல் சாப்பர். இந்த புல் சாப்பர் வச்சு நம்ம ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆனந்த் பண்ண போகிறாரு. ஸோ ஆனந்த் வாங்க கேமரா ட்ரைபாடில் மாட்டிங்க கொஞ்சம் காட்டுங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஒரு நிமிஷம் தான் கொடுப்போம். அதிலே ஃபுல்லாக இந்த பூண்டு ஃபுல்லாக நல்லா பொடியாயிடும். அப்புறம் ஒரு நிமிஷத்தில் மிளகாயெல்லாம் நல்லா பொடியாயிடும். அப்புறம் ஒரு நிமிஷத்தில் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா தூளாயிடணும். சரி பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இது என்ன ப்ராடக்ட் சொல்லுங்கள்? இது ஒரு மேனுவல் புல் சாப்பர். ஏற்கனவே இந்த கேரட் துருவலில் பார்த்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அது எலக்ட்ரிக்கு. பட் இது ஒரு மேனுவல் புல் சாப்பர். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இது நம்ம இன்னும் ஒரு 10 பவுண்ட்ஸ்க்கு வாங்கியிருப்போம். ஆமாம், இப்போ நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. 5 பவுண்ட்ஸ் 10 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. 300 ரூபாலாம் இருந்து 1000 ரூபாய் வரைக்குமே இருக்குது. இந்தியாவில் கூட கிடைக்குது. பிராண்ட் 300 ரூபாய்க்கு. ஆமாம், நிறைய பிராண்ட்ஸ் கிடைக்கிது. நாங்கள் எந்த பிராண்டும் ப்ரொமோட் பண்ணல. ஸோ நாங்கள் வாங்கினது லினியா பிராண்ட். ஸோ நான் இதை எங்கே வாங்கியிருக்கேன்னா ஹவுஸ் ஆஃப் ஃப்ரேசரில் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. அதனால் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றக்காக தான். இந்த லினியா பிராண்ட் உங்களுக்கு கிடைக்கலனா உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நல்லா ஆக்சுவலாக இது நல்லா அரைக்குது. அதான் நம்ம ரொம்ப சிம்பிள் எக்யூப்மெண்ட் தான். ஒரு சின்ன பவுல், அது பவுல் கூட ஒரு 2 பிளேடு, இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்க மாதிரி பிளேடு. அது தவிர ஒரு மூடி, அந்த மூடியில் ஒரு இது இருக்கும். உட்காந்ததுக்கப்புறம் குரூவில் உட்காந்ததுக்கப்புறம் இதை பிடிச்சி இழுத்தா அந்த பிளேடு சுற்றும் போது அது கட் ஆகிடும். அது ரொம்ப எஃபர்ட் போடாமல் லைட்டாக அப்படி இப்படி இழுத்தாவே போதும் இல்லையா? ஏற்கனவே அந்த கேரட் லிட்டரில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இதை வாஷ் பண்ணுற டைமில் கட் பண்ணிடலாமேன்ட்டு. பட் இது வாஷ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்படி டேப்ல காட்டினாலே ரின்ஸ் பண்ணிடலாம். ஆமாம், பட் அதுவும் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம அதை இன்னொரு நாளைக்கு காட்டலாம் நம்ம அப்புறமா. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் என்ன பிராண்டுன்ட்டு. ஸோ புல் சாப்பர் லினியா. இது நான் எங்கே வாங்கியிருக்கேன்னா ஹவுஸ் ஆஃப் ஃப்ரேசரில் வாங்கியிருக்கேன். சரி, எல்லா பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இந்த இதில். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுதன் ஆகிடும். ஓரளவுக்கு ட்ரையாக வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரு கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சப்போர்ட்டாக உங்களுக்கு ஓரளவுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 டைம்ஸ் இப்படி பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சாப் ஆகிடும். ஸோ இதில் தெரியுது உங்களுக்கு சாப் ஆனது. இன்னும் கொஞ்சம் ஃபைனாக சாப் ஆகணுன்னா இன்னொரு 10 டைம்ஸ் பண்ணோம்னா அதான் இதோட அட்வான்டேஜாக இருக்குது. கொஞ்சம் பெருசாக வேணால் அப்படியே விட்டுடலாம். எவ்வளோ பொடியாக வேணால் கொஞ்சம் பண்ணினே இருக்கலாம். பொடியாக வேணும் அவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நல்லா ஓரளவுக்கு பொடியாகிட்டு வருது. ஸோ இன்னமும் கூட நம்ம ஒரு 5 டைம்ஸ் பண்ணோம்னா மொத்தம் 20 டைம்ஸ் இழுத்தா நல்லா ஈஸியாக நல்லா பொடி தூளாகிடுது. ஏன்னா கையில் பச்சை மிளகாய் அறிகிறவங்களுக்கு தான் தெரியும். கண்ணெல்லாம் எரியும், கையெல்லாம் எரியும். அப்புறமா நம்ம அதனால் இது கையே படாமல் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி பொடியாக பண்ண முடியும்னா ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஆமாம். ஸோ இப்போ இதை ஸோ ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. வெறும் 20 டைம்ஸ் இப்படி இழுத்தனா போதும் ஈஸியாக. சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் இப்போ ரின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நம்ம பூண்டு கட் பண்ணுவோம். ஸோ தோல் உரிச்ச பூண்டுலாம் நல்லா இப்போ உள்ளே போட்டு நல்லா இப்போ ஈஸியாக 1 செகண்டில் பண்ண போகிறாரு. ஒரு அதே மாதிரி 20 டைம்ஸ் நம்ம இழுத்தோன்னா நல்லா ஆகிடும். ஸோ இப்போ எப்படி அதுன்னு பாருங்கள். ஸோ பூண்டுலாம் அதே மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ உள்ளே போட்டாச்சு. இதே மாதிரி ஒரு 20 டைம்ஸ் இழுத்துக்கலாம் நல்லா. ஒரு 10 வாட்டி இழுத்தாச்சா? இப்போ காட்டுங்க ஒரு வாட்டி. ஸோ பாருங்கள், இப்போயும் நல்லா பொடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 10 வாட்டி இழுத்தாவே போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம். நல்லா பொடியாக வேணும் எனக்கு. ஸோ இப்போ நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 15 டைம்ஸ் தான் பண்ணியிருக்குமா? ஆமாம். ஸோ இன்னும் கூட பண்ணலாம் லேசாக பொடி. இன்னும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இன்னும் பொடியாக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி சொரா புட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு. அப்புறம் காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விதத்தில் பண்ணும்போது நம்ம ஈஸியாக பூண்டு நிறையவே நம்ம யூஸ் பண்ணலாம். பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ ஈஸியாக நம்ம பூண்டு இது மாதிரி பண்ணலாம். நல்லா பொடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கனுக்கும் போடலாம். நம்மளோட எந்த சமையலையுமே யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா வாயில் ரொம்ப தட்டுப்படாமல் நல்லா ஈஸியாக இருக்கும்.
ஸோ நல்லா இந்த மாதிரி கழுவியாச்சு திருப்பியும். ஸோ ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நல்லா வெங்காயத்தையும் பண்ணிடலாம் நல்லா பொடியாக. ஸோ வெங்காயம் வந்து நீங்கள் ஹாஃப் வெங்காயம் கூட போடலாம். பட் வந்து நாங்கள் எதுக்கும் காலாக போடுறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து சாப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹாஃப் கூட ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக. பட் இந்த பெருசு பெருசாக போடுறதுக்கு பதிலாக நல்லா பொடியாக இருக்கும், கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், பாதியாக போட்டுக்கலாம், நிறையா இருக்குது குவான்டிட்டி. 6 7 8 9 10 11 12 13 12 டைம்ஸ் 13 14 15 16 17 18 19 20 இருந்துங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ் பண்ணணும்ல, நல்லா சூப்பராக வந்து நல்லா நமக்கு பொடியாகிடுச்சு. இன்னுமே கூட வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் பொடியாகணும்னா இன்னும் 25 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 டைம்ஸ் வீழ்த்துருங்க. 1 2 3 4 5 ஸோ நல்லா சூப்பராகிடுச்சு. நல்லா ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வந்து நிறைய விதத்துக்கு நிறைய குக்கிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ லேடிஸ் வந்து கட் பண்ணியிருப்பீங்க, நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தா 2 பவுலுக்கு எடுத்திருக்கேன் வெங்காயம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அதை பண்ணும்போது லேசாக கொஞ்சம் ஷேக் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ நல்லா பொடியாகிடுச்சு. அதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4மே நல்லா வெங்காயம், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொடியாக நல்லா நறுக்கியாச்சு. ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நானே உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சொரா புட்டு வீடியோலையும் நான் இது மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். சில பேர் கேட்டு எப்படி நான் இவ்வளோ பொடியாக நறுக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லினியா புல் சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிராண்ட் தான் இல்லை, எந்த புல் சாப்பரும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.